கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 64 வசனம் 9. கர்த்தாவே, அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய கடும் கோபத்திற்கு ஆளாகாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கைக்கொண்டு அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நம்மை மன்னித்து நம்மை அணைத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். இது பாவம் என்று அறிந்தும் நாம் துணிகரமாக செய்வோமானால் கர்த்தர் என்னை மன்னிப்பார், அவர் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார் என்று சொல்லி மறுபடியும் நாம் பாவத்தை செய்து கர்த்தரை கோபத்திற்குள்ளாக்காதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் அநேக நன்மைகளை பெற்றவர்கள். கர்த்தர் அவர்களை பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் கர்த்தரை மறந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அந்நிய தேவர்களை வணங்கி கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். அது நிமித்தமாக அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். ஏசாயா 64:9 கர்த்தாவே, அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே என்று சொல்லப்பட்டுள்ளது. அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். தாங்கள் செய்த பாவத்தை உணர்ந்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பை கேட்டார்கள். நாங்கள் உம்முடைய ஜனங்கள், கர்த்தாவே எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் அக்கிரமத்தை நினையாதிருப்பீராக, எங்கள் மேல் கடும் கோபம் கொள்ளாமல் இருப்பீராக என்று சொல்லி கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களை மன்னித்து அடிமையாயிருந்த தேசத்திலிருந்து மறுபடியும் அவர்களை எருசலேமிற்கு கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றிருந்தும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்து கொண்டிருப்போமானால் இன்றே மனம் திரும்புவோம். இன்னும் கர்த்தரை கோபத்திற்குள்ளாக்காதபடிக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைகளை கைக்கொண்டு வாழ்வோம். காலம் சமீபமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ்வோம். சங்கீதம் 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தரை கோபத்திற்குள்ளாக்காதபடிக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைகளின்படி வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.